சொல்லட்டுமா? வர சொல்லலாம், நம்மளுக்கு அங்க ஆள் இல்லல்ல. நானே கூட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா மாப்பிள்ளை வீடு பக்கத்துல இருக்கே, அதான் ஒண்ணும் சொல்லாம இருந்தேன். கூப்பிட்டு பாரு, வந்தவனா நல்லதுதான். சரிம்மா. ஏலாம் முதல்ல உன் மாமி மாமியார கூப்பிடு. அவளுக்கு போன் போட்டு நான் சொன்னேன்னு சொல்லு. அவியல கூடாம குழந்தைய கூப்பிடாத தப்பா எடுத்துக்கிடுவாவ. அவிகிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூப்பிடுன்னு. மூர்த்த கால் நட போறோம் வாங்கன்னு சொல்லு. சரிம்மா கூப்பிட்டு. எக்கா என்ன பூ? ஏல சரோஜினி, நீ எதுக்கு இப்படி எருமச்சானிய மூஞ்சில அடிச்ச மாதிரியே இருக்க? உன் அக்கால பாரு எப்படி சிரிச்ச முகமா இருக்க. நீ எதுக்குலாம் இப்படி இருக்க? சோக்கர் பைவுல மாதிரில இருக்கு. நான் உன் அக்கா காரியை தான் இவ்வளவு நாளா சோக்கர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அவளை விட பெரிய சோக்கரா எல்லாம் இருப்ப போல. இப்படி மூஞ்சி துக்க அரைக்கிட்டு இருக்காத. கலகலன்னு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டுல தெரியணும். நீ என்ன பிள்ளை, எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? ஏம்மா உன்னை பார்த்த உடனே கவலைப்படியா? ஆமாம்மா, நாளை கழிச்சு கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருவா. நீ தனியாயிடுவால, உன்னைய நினைச்சு தான் கவலைப்பட்டுட்டே கிடக்கா. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ கவலையை விடு. சரோஜினிமா வா உள்ள போவோம். ரெண்டு பொட்டப்பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கமே, எப்படி கட்டி கொடுக்க போறோமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருத்திய நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாச்சு, நல்லபடியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. புருஷன் தான் சொத்த சரியில்லை. ஆனா குடும்பம் நல்ல குடும்பம். அவளை என்னைக்கு கைவிட மாட்டாவ. இவளுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல இடம் கிடைக்குமேன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி கிடைச்சிட்டு. பெரியவ கொஞ்சம் சோக்கரா இருந்தாலும் நல்ல பையல பார்த்து பேசி முடிச்சிட்டா. ஆனா இந்த சின்னவ சோக்கர் பையல ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே. இவளால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கன்னு கட்டி கொடுத்துட்டேன்னா எனக்கு போதும். அதுக்கு பிறகு அந்த வீட்டுல எல்லாரும் அவளை பாத்துக்கிடுவாவ. கடவுளே, கல்யாணம் நல்லபடியா என் பிள்ளைக்கு நடந்துடணும். நீங்க தான் உதவி செய்யணும். சரோஜினி எதுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கா? அம்மா வருத்தப்படி, அம்மா இப்படி கோவப்பட்டு வருத்தப்பட்டு பார்க்கலாமா? ஏம்மா இப்படி பண்றா? அக்கா உனக்கு கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லியாச்சு. திரும்பவும் குஞ்சு இப்படியே வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா என்ன சொன்ன பத்தியா, சுவாக்கர் மாதிரி இருக்குங்க. அப்படிலாம் வைக்காதனால கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இரு. ஏக்கா நாளைக்கு அம்மா மூர்த்த கால் நட போறதாக சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எப்பக்கா கல்யாணத்தை நிறுத்துவா? எதுக்கு நிறுத்தணும்? ஏக்கா அது வந்து பூ தானாவே நின்று போயிடும். எப்படிக்கா? இங்க பாரு பூ, அக்கா ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாக்கா? என்கிட்ட சொல்லலாம். வாங்கிட்டலாம் அதை சொல்லிட்டு கிடக்க கூடாது. செவத்துக்கு காது இருக்கும் பாவ, எல்லாரும் கேட்டுருவாங்க. அப்புறம் யாருக்கா தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் கல்யாணம் நிறுத்த முடியாம போயிடும். அதனால அந்த விஷயம் அக்கா மனசோட இருக்கட்டும், அந்த மாப்பிளைக்கு தெரியும். அவனே பாரு கல்யாணத்துக்கு சிங்க குட்டி மாதிரி வருவா. என்னக்கா சொல்றா? யார சொல்றா? அதான் பூ, உனக்கு கல்யாணம் நடக்கும் போது அந்த மாப்பிள்ளை தான் சொல்லியே. ஆனந்த் சொல்றியோ? இல்ல பூ, உன் மனசுல இருக்கவரை தான் சொன்னேன். ஏக்கா அப்படின்னா அந்த மேடையில எனக்கு அவருக்கு கல்யாணம் நடந்துருமா? ஆமா பூ, அவர்கிட்ட சொல்லியாச்சு. உனக்கு அவருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அக்கா உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேல பூ, கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். ஏக்கா நீ சொல்லியதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அக்காக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏக்கா மாமா என்னக்கா சொன்னாரு? மாமா தானே கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியாக்கா? ஆமா பூ, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ கலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அக்கா பாரு எப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னு இதே மாதிரி இருக்கணும். நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். சரிக்கா. அப்புறம் அக்கா சொல்லியபடி நடக்கணும். நீ எப்பவுமே மூஞ்சிய கலன்னு சிரிச்ச மாதிரி வச்சுக்கிடணும். குறிப்பா அந்த வீட்டு ஆட்கள் முன்னாடி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்க்கா? ஆமா பூ, அப்பதான் நான் சண்டைக்கு மாட்டாவே. கல்யாணம் நல்லபடியா நடக்குதுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாவே. நம்ம நினைச்ச மாதிரியே கல்யாணத்தை நிறுத்திட்டு உனக்கு பிடிச்சவனை கட்டி வச்சிடலாம். அந்த நேரத்துல எல்லாரும் சாக்காவ, கொஞ்ச நேரம் ஆனா ஆயிட்டு போறவ. நீ சந்தோஷமா இருப்பால, அது எனக்கு போதும் பூ. ஏக்கா அப்படின்னா இப்பவே நிறுத்திடலாம்ல? ஐயோ, அப்படி நிறுத்தினோம்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம் வந்துடும். கல்யாணத்தை அன்னைக்கு நிறுத்தினாதான் யாருக்கும் சந்தேகம் வராது. குறிப்பா நம்ம அம்மைக்கு. உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிடலாம். சரியா சரோஜினி? சரிக்கா. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், சீரை கடிச்சு பறக்கணும். சரிக்கா. மாமாக்கு சொல்லியாச்சு, கண்டிப்பா வந்துருவாரு. பாருங்க நல்லா பாருங்க, பறக்க விட்டு பிடிக்கிறோம். ஹலோ, என்ன சரோஜா? ஏங்க உங்க பொண்டாட்டி நான் இங்க இருக்க ஒரு போன் போட்டு பேசுறீங்களா? நாளைக்கு என் தங்கச்சிக்கு மூத்த கால் நட போறாவ. நீங்க இங்க இருந்திருக்கணும். நான் போன் பண்ணி கூப்பிடுற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிய. நீங்க மூத்த மருமக இந்த வீட்டுக்கு. அதனால உடனே கிளம்பி வாங்க. நம்ம பிள்ளை அருணையும் கூட்டிட்டு வந்துருங்க. மூர்த்த கால் நடுறதுக்குலாம் நான் வேலையை விட்டுட்டு வர முடியுமா? நீ உங்க அம்மையா இருக்க, எல்லாம் அதான் தங்கச்சி இருக்கால, 3 பேரை தூக்கி நடுங்க. நாங்க 3 பேர் நடக்காது என்ன மரமா? இப்படி பேதி இருக்க எதுக்கு?
சரோஜா என்ன பேசுறா? நான் அது இப்படி பேசினேனே பாருங்க. வேற யாராவது தான் என்ன நாள கேட்க கூடாத கேள்வியில கேட்டுப்பாவ. நீங்க எங்க அம்மைக்கு மூத்த மருமக பேசுற வார்த்தை அது. நான் எங்க அம்மா என் தங்கச்சி நடக்குதுன்னு மரமான்னு கேக்கேன். 1000 காலத்து பயிறு. சரோஜா மூத்த காலம் தான் சொன்னா இப்ப பயிருங்க, அதுவும் 1000 பயிருங்க, அவ்வளவு நட முடியாது. சீ, சோக்கர் சோக்கர் சரியான சோக்கர், இருந்தால் தான் சோக்கர். எங்க அம்மா கண்ணுக்கு இது தெரியல, என்ன சொல்லிட்டு கிடக்கா. இங்க பாருங்க, மூர்த்த கால் தான் நட போறோம். பயிர் ஒண்ணு நடையில. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அத பெரியவியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நடணும். சரோஜா என்னதான் சொல்ல வரா? பயிருங்க காலுங்க கல்யாணங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கு கால் நடணும். நீங்க இன்னைக்கே இப்பவே கிளம்பி இங்க வரணும்னே. இங்க வாங்க, பயிரா காலானி விளக்கியே. சரோஜா இங்க எனக்கு வேலை இருக்கு. உங்க வேலை என்னன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது. எப்ப வாரிய? சரோஜா எப்ப வாரியன்னு கேட்டேன். அதை தவிர வேற எந்த கேள்வி நான் கேட்க விரும்பல. நீங்க எப்படிலாம் என்னை ஏமாத்துவீன்னு எனக்கு நல்லா தெரியும். புருஷன் கும்பிட்டு இருந்ததெல்லாம் போச்சு. இப்போ எல்லாம் தெரிஞ்ச சரோஜானா. உங்களை நம்பி நம்பி கெட்டு போயிட்டேன். இதுக்கு மேலே நீங்க சொல்லியெல்லாம் நம்ப முடியாது. எப்ப வாரிய? சரோஜா அங்க வந்து எனக்கு தூங்குறது கூட ஒழுங்கான இடம் இருக்காது. அந்த குடிசையில வந்து எப்படி என்னால தங்க முடியும்? தூங்கக்கு உங்களுக்கு இடம் வேணும், அவ்வளவுதானே. கிளம்பி வாங்க, நான் ஏற்பாடு பண்றேன். சரோஜா எப்ப வாரிய? சாயந்தரம் பிள்ளை வந்த உடனே கூட்டிட்டு வாரேம்மா. போன வை. சாயங்காலம் வரல, வீட்டுக்கு வந்து தொப்பியை கழட்டி எரிஞ்சு விடுவேன். என்னங்க கல்யாணத்துக்கு கிளம்புவோமா? நாளைக்கு எங்க அண்ணன் வீட்ல மூத்த கால் நடியாவலாம். மைனி காலையில போன் பண்ணி வர சொல்லிட்டாவ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர சொன்னா நீங்க போண்டே. இன்னைக்கே கிளம்புவோங்க. நாளைக்கு மூத்த கால் நடும்போது நான் அங்க இருக்கேம்மா. இங்க பாரு அன்னபூர்ணி, நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போவோம். அதுவும் தாலி கட்டுற நேரத்துக்கு போனா போதும். ஐயோ என்னங்க நீங்க இப்படி பேசிட்டியே? நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வருவாங்க. இல்லனா மூத்த கால் நடுக்கு கூட யாரும் வர மாட்டாங்களே. ஏங்க இப்படி மண்டபத்துக்கு போலாங்கறியே? மண்டபத்துல போய் சோத்த மட்டும் தின்னு வரைக்கும் நம்ம என்ன அட்டவியல? உரிமையான சொந்தங்க, உரிமையான சொந்தம். இன்னைக்கே போனதா நல்லா இருக்கும். எல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். அன்னபூர்ணி நான் சொல்றத கேளு. உங்க அண்ணன் வீட்டுல நம்மள மதிக்கல. நம்ம பிள்ளையாவிய பிள்ளைக்கு கெட்டல, வேண்டான்னு ஒதுக்கிட்டவ நம்மள. அதுக்கு காரணம் நீ அங்க அடிக்கடி போயிட்டு வர்றதுதான். அதனால நம்மள பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சீப்பா தெரியுது. நீ இந்த மாதிரி அடிக்கடி போவாத அன்னபூர்ணி. அது எனக்கும் அசிங்கம், நம்ம பிள்ளைகளுக்கும் அசிங்கம். ஏங்க நான் இப்ப எங்க அடிக்கடி போறேன்? எங்க அண்ணன் வீட்ல கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு தான் போறீங்க. வாங்கங்க எல்லாரும் கிளம்புவோம். அன்னபூர்ணி நானும் வரல, நீயும் போக கூடாது. தாலி கட்டும் போது கரெக்டா கிளம்பி போதும். மண்டபத்துல ஒரு வாய் சோத்தை தின்னுட்டு அந்த ஆளு எழுப்பி வந்துருவோம். ஐயா என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? எங்க அண்ணன் மகன் கல்யாணங்க. நான் என்ன அர்த்தவளா? அப்ப கூட வந்தா கப்பல் அடிச்சு நான் ஆனந்துக்கு. அன்னபூர்ணி உன் புருஷனுக்கு மரியாதை கிடைக்கணும்னு நினைச்சேனா ஒழுங்கா வீட்டுல இரு. நான் சொல்லும் போதே நீ என் கூட வந்தா போதும். இப்ப அங்க போனா உனக்கு மரியாதை இருக்காது, எனக்கும் மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். நம்ம கொஞ்சமாவது இப்படி இருந்தாதான் நம்மள அவைய மதிப்பாவ. எப்படி மதிப்பாவ? மறந்தே போயிருவாவ. மறந்தா மறக்கட்டும். உங்க அண்ணன் குடும்பத்துக்கு மறக்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. நான் சொன்னா அப்படியான்னு கேளு, அப்பதான் நமக்கு மரியாதை கிடைக்கும். மரியாதைலாம் கிடைக்காதுங்க, 4 ஏச்சு தான் கிடைக்கும். ஏசிர்வாப்ளோ எங்க ஏசட்டும் பாப்போம். அதுக்கு பிறகு நான் யாருன்னு அவிய பாப்பாவ. ஐயோ சென்னைக்கு பெரிய போலையே. எங்க அண்ணன் மட்டாட்டி சீரிச்சால ஏச மாட்டாவீங்க. உரிமையோட செல்லமா ஏசுவாவ. அன்னபூர்ணி நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன என்னால மாத்திக்கிட முடியாது. நான் அந்த வீட்டுக்கு வரல, நீயும் வீட்டுக்கு போக வேண்டாம். அவிய வீட்டுக்கே போக கூடாது. கல்யாணத்து அன்னைக்கு தாலி கட்டுற நேரத்துக்கு மண்டபத்துக்கு போவோம். தாலியை கட்டின உடனே சாப்பிட்டுட்டு அப்படியே மொய்ய கொடுத்துட்டு கிளம்பி வந்துகிட்டே இருப்போம். என்னது மொய்யா? என்னங்க பேசுறீங்க? எங்க அண்ணன் மகன் ஆனந்துக்கு ஒரு பவுன்ல மோதிரம் போடணும். அன்னபூர்ணி எனக்கு அவனுக்கு எதுவும் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. உங்க அண்ணன் மகனு மூத்தவனுக்கு செஞ்ச வரைக்கும் போதும். எல்லாருக்கெல்லாம் உட்காந்து செய்ய முடியாது. நம்மளும் வீட்டுல 2 பொட்ட பிள்ளைகளை வச்சிருக்கோம். அதுவளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற எப்படியே ஊருக்கே செஞ்சுட்டு இருக்க முடியாது. அவிய ஒரு வருஷத்துக்கு 2 கல்யாணம் வைப்பாவ, எல்லாருக்குமே மோதிரம் போட்டுட்டு இருக்க முடியுமா? நான் சொல்றத நீ கேளு. 5000 10,000 மொய்ய வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துருவோம். ஐயோ 5000 10,000? அப்படின்னா ஒரு 1000 2000 வைப்போம் போதும். ஏங்க 5000 10,000 கம்மி. நீங்க 1000 2000 அடுத்த மாதிரி பண்றீங்களங்க. நான் சொன்னதுதான் அன்னபூர்ணி. தோட்டத்துக்கு கிளம்புறேன், பிள்ளைகள் வந்தோடனே வீட்டுல விட்டுட்டு தோட்டத்துக்கு வா. என்னது மச்சான் இப்படி சொல்லிட்டு போகுது? 5000 10,000 மொய் வச்சா யார் இவர மதிப்பா? மூத்தவனுக்கு செஞ்சா எல்லாரும் செய்ய கூடாதா? அவங்களுக்கு மட்டும் என்ன பெருசா செஞ்சுட்டாவே ஆளுக்கு ஒரு மாதம் தான் விட்டுருந்தே. என்னமோ 10 பவுன்ல செயின் போட்ட மாதிரியே பேசுவாரு. 5000 10,000 செய்ய விட்டக்கூடாது. கண்டிப்பா இவனுக்கு ஒரு மாதம் வாங்கி போட்டே ஆகணும். ஒரு பவுன் தங்க என்ன விலையா இருக்கும்? விலை கூட்டிட்டு மலைக்கு போயிட்டு உச்சிக்கு போயிட்டுங்க அவளே. ஒரு பவுன் வாங்கி போட முடியுமா? எப்படியாவது
ஆகணும். ஆனா தாலி கட்ட நேரத்துக்கு போனுங்கவளே. என் அண்ணன் மைனி என்ன நினைப்பாவ? மைனி வார்த்தைக்கு வார்த்தை ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வந்துருமா, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வந்துருமா நாவ. அவ வார்த்தை கொடுக்க மரியாதை அது. இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதே கால் நூலா பிடிச்சிட்டு தொங்குவாரு. என்ன செய்யனே புரியலையே. ரோசா அன்னபூர்ணி என்ன வரல பத்தியா? உங்க மாமனார் வேற அவளையே கேட்டுட்டு இருக்கவே தங்கச்சி வந்துட்டாளா நீ. அதுக்காகவே காலையிலே போன் போட்டு வந்துருன்னு சொல்லியாச்சு. இன்னும் வரையில போறா என் தங்கச்சி வரலையேன்னு அவி வருத்தப்படியாவ. எத்தே சித்தி இப்படிலாம் இருக்க மாட்டாவல்ல, எப்பவுமே உடனே வந்துருவாவல்ல. ஆமாடா என்ன பிரச்சனைன்னு தெரியல, புருஷன் போக வேண்டாம்னு சொல்லிவிட்டாரோ என்னமோ. இல்லனாவ அப்படி இருக்க ஆள் கிடையாது, மனசுல ஒன்னும் வச்சுக்கிட மாட்டா எப்பவுமே. படபடன்னு பேசுவாளே தவிர வெள்ளந்தியா தான் இருப்பா. ஆமாத்தே சித்தி அப்படிதான். புருஷன் தான் ஒரு சமயம் போக வேண்டாம்னு சொல்லிவிட்டாருன்னு நினைக்கிறேன். சித்தப்பா என்னதான் சொன்னாலும் சித்தி அப்படி இருக்க மாட்டாவளத்தே. அதாலாம் எனக்கும் தெரியல. இங்க வந்துட்டு போனவ அதுக்கு பிறகு வரவே இல்ல. அந்த பிள்ளைய கட்டிதானு கேட்டோம், அதுக்கும் பதில் ஒழுங்கா சொன்னால. இப்ப வேற இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு, அதுக்கும் வர மாட்டேங்க. என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. மனசுல எதுவும் கோபம் வச்சிருக்காளான்னு தெரியல. சரி என்னதான் தப்பு இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டி தானே, வர வேண்டியதானே. எத்தே வருத்தப்படாதுங்க தே, சித்தி எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வருவாவே. காலையில் தானே மூர்த்தக்கால் நட போறோம், அதுக்குள்ள வந்துருவாவே. வந்துட்டா நல்லா இருக்கும். ஏல செல்லம்மாவும் புருஷனுங்க உள்ளதமா இருக்காரு, கூப்பிடட்டுமா? ஏல உன் புருஷன் அப்படி சொல்லியிருக்காரு, அதை பத்தி எதுவும் பேசுனியா? இல்லம்மா, அதான் தம்பி கேட்டிருப்பான்ல, அதனால நான் எதுவுமே கேட்கல. ஏல இது கேட்காம உடைய கதையா? எதுக்கு அப்படி சொன்னாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டியதானே. நான் தான் அந்த வீட்டு மருமகனாச்சு, அவட்ட போய் என்னத்தை கேட்கன்னு இருக்கேன். உன் அண்ணன் வழியும் கேட்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், நீனாவது கேட்க வேண்டியதானே. ஏம்மா அதான் தம்பி கேட்க போறேன், நல்லா அவன் கேட்டிருப்பாமா, அதனாலதாம்மா நான் கேட்கல. அவன் கேட்டானோ கேட்கலையோ, நீ கேட்க வேண்டியதானே அவட்ட. சரிம்மா கேட்கேன். குடிச்சியல்னா மறுபடியும் தம்பிட்ட சொல்லிடுவேன், நீ அவட்ட சொல்லி மிரட்டி வை. சும்மா அவரை அப்படியே விடாத போ. சரிம்மா. ஹலோ எத்தே? என்னடி உங்க அம்மா வீட்ல நல்ல சாப்பாடா? குரல் ரொம்ப கணக்குவே என்ன? இல்ல தே, தங்கச்சிக்கு கல்யாணம்ல, அதுக்கு அங்கேயே போய் பலியேன்னு ஊந்துட்டா போல்க. மாமனார் மாமியார் இருக்காவளே, புருஷன் பிள்ளை இருக்காவளேன்னு பார்க்கணும்னு கிடையாது. உனக்கு உங்க அம்மையும் தங்கச்சியும் தான் முக்கியமா போச்சு. எப்ப வீட்டுக்கு வர? எத்தே கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டு கழிச்சு உடனே வந்துடுறேன் தே. அப்படியே அதுக்கு அங்கேயே தங்கிரு. எத்தே எங்க அம்மா கல்யாணத்துக்கு உங்களை கூட சொன்னா தே. நாளைக்கு மூர்த்தக்கால் நட போறோம்ல, அதுக்கு வருவியலாம். நீங்க மட்டும் இல்ல, நெட்ட மாதிரி அவ புருஷன் எல்லாரும் கூட்டிட்டு வாங்க. மாமா என் புருஷன் பிள்ளை எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க தே. ஆமா நாங்க எல்லாரும் அங்க வந்து கும்மி அடிக்கோம். பக்கத்துல எங்க அத்தா வீட்ல எல்லாரும் இருந்துட்டு வார்த்தைப்படுறதுக்கு. உனக்கு தான் பொறுப்பு இல்ல, ஓடிட்டா. நாங்களும் வந்து அங்கேயே கிடக்கணுமா? எத்தே அப்படின்னா நீங்க அங்க இருந்துருங்க. என் பையனையும் என் புருஷனையும் நெட்ட மாதிரியும் அவன் புருஷனையும் வச்சுலுங்க தே. மூர்த்தக்கால் நட்டதுக்கு பிறகு வேணா வந்துருவாவ. எங்களுக்கு உங்களெல்லாம் விட்டா வேற யார்த்தே இருக்கா? கொஞ்சம் அனுப்பி விடுங்க தே. இங்க இருந்து யாரையும் அங்க அனுப்பி வைக்க முடியாது. நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பி இங்க வா. எத்தே எங்க அம்மா தான் உங்களை கூப்பிட சொன்னா தே. நீங்க வரலனா அவியிலே தான் அனுப்பி விட சொன்னா. வேணா போன எங்க அம்மாட்ட கொடுக்கட்டுமா, பேசுறீங்களா தே? ஒண்ணு வேண்டாம். இப்ப என்ன அவியல அனுப்பி வைக்கணும் அவ்வளவுதானே? போன வை, நானே அனுப்பி விடுறேன். ஆனா உன அம்மாட்ட கொடுக்க ஆட்டுக்குட்டிட்ட கொடுக்கேம்பா. சம்மந்தியலுக்குள்ள சண்டையில் தூடியதுக்கு. போன வை. அங்க போய் உட்கார்ந்துகிட்டு நம்மளோட வேலை வாங்க வேண்டியது. இவளும் போயிட்டா வீட்ல யார் வேலை பாப்பா? 2 நாளைக்கு அக்கா வீட்ல தான் போய் உட்கார்ந்து சாப்பிடணும். நெட்ட மாதிரி அங்கேயே பத்தி விடுவோம். ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? என்ன சொல்லம்மா, நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? சரி விடு, இப்படி இருக்கேன். ஏங்க விளையாடாதீங்க. நீ தானே இப்ப சொன்னா நான் இப்படி இருக்கிறது பிடிக்கலன்னு. நீங்க நடந்துக்கிட்டே விதம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். நான் அப்படி என்ன தப்பா நடந்தேன்? வேணும்னா இப்ப அழகா நடந்து காட்டட்டுமா? ஏங்க என்ன சொல்லம்மா? எதுக்குங்க என் தம்பியை பத்தி பொண்ணு வீட்ல போய் தப்பு தப்பா சொன்னீங்க? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, வீட்ல எல்லாருக்குமே தெரியும். ஏங்க இப்படி செஞ்சீங்க? எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானமா இருக்கு. இப்பதான் நீங்க ஏதோ கொஞ்சம் திருந்தி இருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடானா என்ன திருந்தவே இல்லையோ? மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? என் தம்பி மேல அப்படி என்னங்க உங்களுக்கு கோவம்? அவன் நமக்கு நல்லது தானங்க பண்ணியிருக்கான். செல்லம்மா, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இனி அது திருந்துங்க. எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு என்னால நிக்க முடியல. தயவு செஞ்சு உங்களை நீங்க மாத்திக்கங்க. செல்லம்மா, நீ தானே சொன்ன நம்ம பிள்ளைக்கும் தம்பிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு. ஏங்க நான் ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு செல்லம்மா, சம்பந்தம் இருக்கு.
அந்த கல்யாணத்தை நிறுத்தினா தானே நம்ம பிள்ளை கூட அவனுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்காக தான் நான் நிறுத்த முயற்சி பண்றேன். ஏங்க இந்த மாதிரி கூறு கெட்டதனமா பேசாதங்க. எங்க வீட்ல எல்லாரும் உங்க மேல கோவப்படியாவங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. செல்லம்மா, நீ ஆசைப்பட்டியா இல்லையா? ஆசைப்பட்டேன். அதுக்கு இப்படியா செய்யணும்? அவன் கல்யாணத்தெல்லாம் நிறுத்திட்டு நம்ம பிள்ளைக்கெல்லாம் கட்டி வைக்காண்டா. என் தம்பி மனசுக்கு பிடிச்ச பிள்ளைய கட்டிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் விடுங்க. நம்ம பிள்ளை கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் ஆசைப்பட்டேன், ஆனா நடக்கலல்ல. இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. நீங்க இந்த மாதிரி என் தம்பி கல்யாணத்துக்கு எடுக்காதீங்க. ஆமா, அந்த பொண்ணு வீட்டுல போய் நான் சொன்னதவிய நம்பலையோ? யாருமே நம்மள இங்கதான் வந்து நேரடியா கேட்டாவ. இங்க எல்லாரும் என் தம்பி குடிக்க மாட்டான்னு சொன்னாவல, அப்படியே நம்பிட்டு போயிட்டாவ. ஓஹோ, அதான் விஷயமா? அதனாலதான் என்ன இந்த கல்யாணம் நிக்கலையா? ஏங்க இப்படியே பேசாதீங்க. என் தம்பி கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். இதுக்கு மேல யார்ட்டையும் இந்த மாதிரிலாம் போய் சொல்லாம சும்மா இருங்க. எனக்கு தலை குனிவை ஏற்படுத்தாம இருங்கங்க. நான் அவ்வளவு சொல்லியும் அந்த குடும்ப கல்யாணத்தை நிறுத்தலையா? இவன் குடிக்கார இல்லைன்னு சொன்னா எல்லாரும் அப்படியே நம்பிடுவாங்களோ? இருக்கட்டும் இருக்கட்டும், இவன் குடிக்கிறத அப்படியே பார்த்தா நம்புவாங்கல்ல. பார்க்க வைக்கிறேன்.